சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியாகுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் வெகு சிறப்பாக செயல்படுத்தப்படும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக ஆயிரக்கணக்கானோர் விண்ணப்பித்து வருகின்றனர். புதிதாக ரேஷன் கார்டு வாங்கியவர்கள் உடனே கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு தான் விண்ணப்பிக்கின்றனர். ஆனால் விண்ணப்பிக்கும் எல்லோருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்குமா என்றால் இல்லை. உங்களின் விண்ணப்பம் பரிசீலனை செய்யப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டுமே தான் மாதம் 1000 ரூபாய் கிடைக்கும். எனவே பலருக்கும் விண்ணப்ப பரிசீலனையின் போதுதான் அவர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுகிறது. அதற்கு காரணம் என்னவென்றால் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கும் போது உங்களையும் மறந்து செய்யக்கூடிய சில தவறுகள் தான். அதனால் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு புதிதாக விண்ணப்பிப்பவர்கள் சில விஷயங்களை கட்டாயம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரே வீட்டில் 2 பேருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. அதாவது ஒரே ரேஷன் கார்டில் 2 பெண்கள் இருப்பின் அவர்கள் தனித்தனியாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பித்தால் அதில் ஒருவரின் விண்ணப்பம் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். முழு வீடியோ லிங்க் கீழே இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்க.